Wishing you a joyful, healthy and successful 2026 filled with love and new beginnings. A happy new year 2020 soon. நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலன் தந்து தேவைகளை சந்தித்து இந்த புதிய மனமர்ச்சி நாளின் காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தர் செய்த கிருபைகளுக்காய் ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவெளிக்காய் துதிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து ஜீவன் சுகபலம் தந்தி தேவைகளை அற்புதமாய் சந்தித்தீரே, கூட இருந்தீரே, விடுவித்தீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியில நன்றி சொல்ல முடியாது, இந்த வார்த்தை கேட்க முடியாது நாங்கள் வந்திருக்கிறோம். உங்க ரத்தத்தினால் எங்களை கழுவி கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 22 verse 17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை கர்த்தருடைய நாமம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போகவும் என்ன பண்ணுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். கீழே பல காரியங்களை அவர் அப்படி சொல்லிக்கிட்டே வராது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் இந்த 2026 ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் பலகி பெருக பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அது இந்த வருடத்துல தேவன் நமக்கு இன்னொரு தடவை நினைப்பூட்டுகிற உறுதிப்படுத்துகிற வாக்குத்தத்தமா இருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெறுமையான பெருக்கம் அல்ல, அது ஆசீர்வாதத்தோடு உடைய ஒரு பெருக்கமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆசீர்வாதம்னாவே ஒரு பெருக்கம் அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருக பண்ணுகிற தேவன் அந்த பெருக்கம் நாளுடைய குறையாதபடி ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரா, பாதுகாக்கும் வலிமுடையவராய் இருக்கிறார். அப்படியா எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகினார்கள். அவர்களை ஒடுக்கும்படி அந்த ராஜா பயங்கரமான திட்டங்களை போட்டு எப்படியாவது அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேக உபயத்தந்திரங்களை தேடிக்கொண்டு ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் என்று சொல்லுகிற வேளையில ஒரு பிள்ளைகளும் சாகாதபடி அந்த மருத்துவச்சிகள் கண்களை கத்த தயவிற்கு கிடைக்க பண்ணி அவர்களை பாதுகாத்தார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். என்னுடைய வார்த்தையுடைய அர்த்தமானது, உன்னை நான் எல்லா விதத்துல, எண்ணிக்கையில, பணத்துல, சுகத்துல, பாதுகா எல்லா விதத்துல பெருக பண்ணுவேன்.
அது மாத்திரமல்ல, அந்த பெருக்கம் நிலைத்திருக்கும், அது சீக்கிரமாய் முடிந்து போவதில்லை என்று ஆண்டவர் இந்த காலவெளியில திருச்சபையை பார்த்து, இதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது நம்ம ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீர் ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை பெருக்க பண்ணினதுக்கு ஆண்டவருக்கு நம்ம பாத்திரவான்களாய் காணப்படும் போது, ஆண்டவர் நம்முடைய எல்லா விதத்துல எந்தெந்த காரியத்துல உயர்வு, முன்னேற்றம், பெருக்கம், ஆசுவாதம், வளர்ச்சி வேண்டுமோ, எந்தெந்த விதத்துல மேன்மை அடைய வேண்டும் என்று விரும்புகிறோமோ, எந்தெந்த விதத்துல நாம் அப்படி விருத்தடைய வேண்டும் என்று விரும்புகிறோமோ, எல்லா விதத்துல ஆண்டவர் ஒரு விஸ்தாரத்தையும், விருத்தையும், பெருக்கத்தையும், ஆசுவாத்தையும், ஜீவனையும் தந்து நம்மை பாதுகாக்கவும் வலிமையுடையவராயிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடி நான் சொல்லி நமக்கு தெரியும். 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு, உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்கிற வேளையில ஆபிரகாம் அப்படி எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தபடினால ஆண்டவர் ஆபிரகாமை ஆஸ்வதித்தார். ஆபிரகாமுடைய அவனுடைய சொத்து பூமி தாங்கக்கூடாதா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த சந்ததி பெருகுவதற்கு ஆண்டவர் ஈசாக்கை தந்தார், ஈசாக்கை ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இந்த ஈசாக்கு தன்னை தேவனுடைய முற்றிலுமாய் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தவனாய் காணப்பட்டபடினால அவனுடைய வாழ்க்கையில அது பெருக பண்ணிற்று. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவனுடைய நாட்களை பார்க்கும்போது நிறைய காரியங்களை பார்க்க முடியும். ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்தான். ஆண்டவர் அதை என்ன பண்ணாராம், 100 மடங்கு பெருக செய்தார், 100 மடங்கு விளைய செய்தார். அது இந்த நாட்கள்ல ஈசாக்குடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 4 காரியங்கள். தகப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்தார். அதை ஈசாக்கு அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதன்படி வந்தபடினால, அல்லது ஆபிரகாம் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தது போல ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினால ஆண்டவர் அப்படியா ஈசாக்கை ஆசுவதற்கான ஒரு 4 காரியங்களை நாமும் பற்றி கொண்டிருப்போமானால், நாமும் செயல்படுத்துவோம் என்றால், நிச்சயமாய் இந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாய் இருந்து நம்மை ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேத வசனம் ஒரு நாள் வீணா போகாது, அது பொய் சொல்லாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு பெருக்கத்தின் காலத்துக்கு நேராய் வந்திருக்கிற நாம் எந்த காரியம் நாம் பெருகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு, சித்தத்துக்கும் சத்தத்திற்கும் கவனமாய் செவி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை பெருக பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 26 verse 2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. முதல் காரியம் ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமும் கேரூருக்கு போகிறான். அங்க போய் அபிமெலேக் என்ற ஒரு ராஜா இடத்துல இருக்கிறான். பல காரியங்கள் நடக்கிறது நமக்கு தெரியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்துல வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமை, தன்னுடைய மனைவி சகோதரி என்று சொல்றதுனால அங்க அவள் கடிந்து கொள்ளப்படுகிறாள். அதுக்கப்புறம் ஆண்டவர் பலங்கிற அற்புதங்களை செய்கிறார். ஆனா ஆண்டவர் திரும்ப தன் தகப்பன் போன அதே ஊருக்கு இவன் போறான், கெரூருக்கு போகிறான். பெலிஸ்தியர் அங்க இருக்கிறாங்க. அங்க போய் அடைக்கலம் தேடி பஞ்சம் வந்த உடனே அவங்க போகும்போது ஆண்டவர் சொல்றார், ஓகே நீங்க வந்த ரைட்டு நல்லது, ஆனா இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணாத, எகிப்துக்கு போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எகிப்து என்றால் இருள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எகிப்து என்றால் அது தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்கள் வாழ்கிற ஒரு இடம். ஆண்டவர் ஈசா கிட்ட திட்டவட்டமா சொல்றாரு, நீ என்ன பண்ணாத. 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரியும், ஆபிரகாம் நாட்களிலே உண்டான பஞ்சம் அல்லாமல் பின்ன ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று வேதத்துல பாக்குறோம். பஞ்சம் பிழைக்கும்படியாய், பஞ்சத்திலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாய் ஈசாக்கு கேரூராருக்கு போகிறார். அப்படி போகிற வேளையில 2ஆம் வசனத்துல கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல என்ன பண்ணு, குடியிரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில பண நெருக்கடி வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும்போது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், கவனிங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒருத்தன் தான் ஈசாக்கு. அவன் தன்னுடைய தகப்பன் அப்படியா நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 22ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஈசாக்கு அப்படியா ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, உன் ஏக சுதன் என்றும் உன்னுடைய புத்திரன் என்று பாராமல் நீ என்ன பண்ணு,
எனக்கா என்ன பண்ண போய் பலியிடுன்னு சொல்லுகிற போது அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மோரியா என்கிற ஒரு மலையின் மீது தன்னுடைய மகனை கொண்டு போய் அவன் பலியிடுகிற சமத்துல ஈசாக்கு அப்ப நல்ல விவரம் தெரிஞ்சு கிட்டத்தட்ட நல்ல ஒரு மகனாய் காணப்பட்டான். அவன் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு அவன் அர்ப்பணித்து ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்தவன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கு முந்தனான வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அவன் வேதத்தை சாயங்கால வேளையில தியானிக்கிறவனாய் காணப்பட்டான். எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டானா? தியானிக்கிறவன், படிக்கிறான், மெடிடேஷன் பண்றான், தேவனுக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்தவன் தான். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது இன்னைக்கு கிறிஸ்துவர்களாகிய தேவ பிள்ளைகளாகிய அநேகர் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறவர்கள் பின்பற்றுவர்களா இருந்தும் நெருக்கங்கள் அதிகமாகிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சில நேரத்துல நம்முடைய தீர்மானங்கள் ஒரு மாற்றங்கள் உண்டாகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துதான் நம்ம ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தினந்தோறும் தியானிக்கிறோம் நம்முடைய நேரங்கள்ல, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நன்றாக கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைத்தான் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்போது, பஞ்சம் வரும்போது இவன் என்ன செய்வதென்று அறியாதபடி அவன் எகிப்திற்கு போக தீர்மானம் பண்ணி கேரோர் என்ற ஒரு இடத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ எகிப்துக்கு என்ன பண்ணாத, திரும்பி போகாத. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த நாம், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற நாம் ஒரு நாளும் எகிப்தினுடைய சிந்தனைகள் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்களா வாழ்றாங்க, எகிப்துல இல்ல, ஆனா எகிப்தினுடைய நினைவுகளோடு வாழ்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்த பிறகும் அவங்களுக்கு நினைவுகளும் எல்லாமே எப்படிதான் இருக்கிறதுனா, நான் ஒரு புதிய தேசத்தை சுதந்திரிக்க போகிறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தனுக்கு தரப்போகிறார் என்ற மகிழ்ச்சி அல்லாதபடி அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தது, மாறா போன்ற சம்பவங்கள் வந்தது, அப்பமில்லாத சமயங்கள் வந்தது, மாம்சம் இல்லாத நேரங்கள் வந்தது. உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்க நாங்க கொம்மட்டிக்காய் என்ன பண்ணோம், வெள்ளப்பூண்டிகளை வெங்காயங்களை சாப்பிட்டோம், எங்களுடைய சாப்பாட்டுக்கு ஒரு குறைவில்லை, எங்களுடைய உடைக்கு ஒரு குறைவில்லை, எங்களுடைய உணவுக்கு ஒரு குறைவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அதை என்ன பண்றாங்க, அடிப்படை தேவைகள் எங்களுக்கு கிடைச்சா போதும், இங்க ஆண்டவரை நம்பி வந்தா அடிப்படை தேவைகளுக்கே இங்க வந்து திண்டாட வேண்டியிருக்குன்னு சொல்லி அவங்க நினைக்கும் போது, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அது அநேக நேரத்துல மோசே சொல்றாரு, நீங்க எகிப்து காரியங்கள் என்ன பண்ணாதீங்க, யோசித்து பார்க்காதீங்க. ஒரு இடத்துல பார்க்கும்போது எகிப்துக்கு திரும்பி போறான்னு சொல்லி எல்லாம் தீர்மானம் வேற பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த நாம் அடிக்கடி இந்த எகிப்தை நோக்கி பார்க்கிறோம். பாவ வாழ்க்கையில நம்ம அப்படியே ரம்மியப்பட்டு மனசுல அதை விரும்பி அந்த காரியங்களை இச்சிக்கிறவர்களாய், அல்லது அதை செய்யாம இல்லாவிட்டாலும் இருதயத்துல அதை வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுகிறபடினால நம்முடைய கானானை அல்லது நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய நன்மையை நாம் சுதந்திரிக்க அது கால தாமதமாகிறது, தடைபடுகிறது என்பதை பரிபூர்ணமாய் அறிந்து கொள்வோமாக. இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்தாயிற்று. இருதயத்துல இவங்க சரீரத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பாலைவனத்துல கடந்து வந்தாலும் இருதயத்துல அவங்க என்ன பண்ணாங்க, எகிப்துல வாழ்கிறவர்களாக, எகிப்தை விரும்புகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 31:1 இவ்விதமாய் சொல்லுகிறது, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி, குதிரை வீரர் மகா பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்னைக்கு ஊர்ல இருந்து நிறைய பேர் இந்த பெங்களூர் பண்றதுக்கு நம்ம வந்திருக்கிறோம், நல்லது இல்லைன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய நாம மகிமை சகாயம் அடையும்படி நம்ம வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்கணும், நம்முடைய கஷ்டங்கள் மாறணும், கடன்கள் மாறணும், அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் என்ன பண்றது இல்லையா, நோக்காதபடி மனசுல மாம்சத்துல ஒரு இந்த இடத்தை விட அந்த இடம் நல்லா இருக்கும்னு சொல்லி. லோத்து அப்படிதான் ஆபிரகாம் கூட இருக்கும்போது லோத்துடைய மந்தைப்பியப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தைப்பியப்புக்கும் சண்டை வந்த போது அந்த லோத்து என்ன பண்ணிருக்கணும், ஐயா உங்களை ஆண்டவர் பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு, அந்த வார்த்தையை நம்பி நானும் வந்தேன், என்னையும் பெருக பண்ணுவான்னு சொல்லி நம்பி வந்தேன், நமக்குள்ள வாக்குவாதம் உண்டாயிற்று, அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கறேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா லோத்துவும் ஆபிரகாமை போல ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான். ஒரு சின்ன பிரச்சனை வாழ்க்கையில ஒரு பிரச்சனை காணப்பட்ட போது, ஒரு சண்டை, ஒரு சஞ்சலங்கள், ஒரு தவிப்பு, ஒரு வெறுமை, ஒரு பற்றாக்குறை, இல்லாமை, ஒரு தருத்திரங்கள், ஏதோ ஒரு காரியங்கள் வரும்போது லோத்து என்ன பண்றான்னா உடனே
ஒரு மேட்டான நிலத்துல போய் நின்று கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சோதம் குமாரா பார்வைக்கு செழிப்பான ஏதேன் தோட்டம் போல் இருந்தது என்று கண்டு அவன் அதுக்கு நேராய் தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கினான். முடிவிலே பார்க்கும்போது அந்த ஊர்ல இருந்து ஒரு சின்ன பொருளை கூட அவனால சம்பாதித்ததை எடுத்து வர முடியாதபடி ஜீவன் தப்ப ஓடி போகிற நிலைமைக்கு ஆளானான். இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்ற வார்த்தை, நமக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை நினைக்கிறோம், ஆனா ஆண்டவர் எங்க இருக்க சொன்னாரோ அங்க இருந்தா அது வனாந்தரமா இருந்தாலும் வயல்வெளியா மாறும், அது கற்பாறையா இருந்தாலும் கர்த்தர் தண்ணீரை நீர்ச்ச வர வைப்பார். கர்த்தரால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. இதற்கு ஒப்பனையான எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் செய்தார். காடையை கேட்டார்கள், காடையை கொடுத்தார். மன்னாவை கேட்டார்கள், சாப்பாடே ஒண்ணு இல்ல, மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். கற்பாறையிலிருந்து நீரூற்றை வரவழைத்தார். கசப்பான தண்ணீரை தித்திப்பாய் மாற்றினார். எத்தனையோ நன்மைகளை செய்தும் இவர்கள் அநேகர் என்ன பண்ணாங்க, அந்த எகிப்தில இருந்து வர மனமில்லாமல் காணப்பட்டதுனால அவங்க வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அன்பான தேவனே, அன்பான தேவ ஜனமே, இந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீ திரும்பி எகிப்துக்கு போகணுன்ற என்ன பண்ணாத, டோன்ட் ட்ரஸ்ட். சொந்த காரியம் அங்க இருக்குது, அங்க போனா செட்டில் ஆயிடலாம் நினைக்க கூடாது. ஆண்டவர் இல்லாம எங்கேயுமே நம்ம வாழ முடியாது. கர்த்தர் ஆண்டவர் தெளிவா சொல்ல, எகிப்துக்கு என்ன பண்ணாத, போகாத. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விட்டு வந்த பாவங்கள், விட்டு வந்த காரியங்களை நம்ம யோசித்து சிந்தித்து அதை நாம் செயல்படுத்தவோ நினைக்கவோ அதை விரும்பவோ ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் போகிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் சகாயமடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் மேல் அதிகமா இருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீரர் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ, குதிரை வீரர் மகா பலசாலிகளா இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டவர்களுக்கு ஐயோ. சொத்து மேல, பணம் மேல, வீடு மேல, பொருள் மேல நமக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்பிக்கை இருக்கக்கூடாது. மற்ற ஜனங்களை நம்ம நேசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஒருத்தர் உன்னை போல பிறனை நேசி, ஆனா பிறனை நம்பாத. கர்த்தர் ஒருத்தர் தான் நம்பத்தக்கவரா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஈசாக்குடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கான முதல் காரியம், ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, எகிப்தை என்ன பண்ணாத, நீ ஒரு நாள் எகிப்தை நினைவில் கொள்ள வேண்டாம். இரண்டாவது, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க, 3ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 26 verse 3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஈசாக்குக்கு சொல்லுகிற இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்றால், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய நாமம் இந்த பெங்களூர்ல விலைவாசி லேண்ட் எல்லாம் ஏறிட்டே போயிடுது, இனி நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற நம்பிக்கை, அந்த மாதிரி எண்ணங்கள் வேண்டாம். கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்மளால இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் கூட ஜனங்க இருக்கிறாங்க, ஜனகுரேஷன் இருக்கிறாங்க, இல்லாம போவாங்க. ஆனா நான் உன்னோட இருக்கும் போது இந்த தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, ஆண்டவருடைய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த நமக்கு மட்டும் இல்ல, இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நான் என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதா. அப்படின்னா என்ன, இன்னைக்கு ஆண்டவர் தந்த நன்மைக்கு முதல்ல நன்றி சொல்லுவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வருது இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த குறைவுகள் மத்தியில திரும்ப இதை விட்டுட்டு வேற எங்கேயா போனா நமக்கு நன்மை கிடைக்குமா, இந்த பஞ்சங்கள் மாறுகிறதுக்கு அப்படி இல்லாதபடி ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை நடத்தினீர், பஞ்ச காலத்தில் நடத்த போதுமானவரா இருக்கிறீர் சொல்லி நம்ம என்னைக்கு நன்றி உள்ளவராய் காணப்படுகிறோமோ அப்பொழுதும் இந்த தேசத்திலே நிலைத்திருக்க ஆஸ்வதிக்கப்பட கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என் பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், எல்லாம் வரும், ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றார், நான் உன்னோட இருப்பேன். நம்ம தேவனோடு இருக்கும் போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். நீங்களை எங்களை விட்டு விட்டால் நானும் உங்களை விட்டு விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பிரச்சனை வரட்டும், நான் தேவனுக்காக நிற்பேன். கர்த்தரை கொண்டு வந்தார், கர்த்தர் ஒரு சாட்சியாய் வைப்பார், என் மூலமாய் என்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவார், அவர்களும் ஆசிரியப்படுவார்கள் என்று சொல்லுகிற உறுதியான நிலைமைக்கு நாம் கடந்து வந்து வாழ்வோ சாவோ இந்த தேவனை அறியாத தேசத்தில் ஆண்டவர் சாட்சியாய், விளக்காய், ஒளியாய், உப்பாய் என்னை பயன்படுத்த போகிறார், வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அப்படிப்பட்ட சிந்தையில ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இந்த தேசத்துல என்ன பண்ணு, வாசம் பண்ணு. தேசத்தை அவர் சொல்லவே இல்லை, எந்த தேசம் பேரை சொல்லவே இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ கால் வைக்கிற இடத்த நான் உனக்கு சுதந்திரமா என்ன பண்ணுவேன்,
தருவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நாட்கள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாய் நம்மை வாழ வைக்க போதுமானவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம், எகிப்து அருவருப்பான பாவமான காரியங்கள் நம்முடைய எண்ணத்துல நம்முடைய சிந்தையில ஓடாதபடி அதை முற்றிலுமாய் இருதயத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுவதாய் காணப்படும் போது நிச்சயமாய் நாம் அப்படியாய் ஓடாதபடி இந்த இடத்துல நிலை நிற்க கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். 37ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் சாம்ஸ் chapter 37 verse 3 இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சங்கீதம் 37:3 விதமாய் சொல்லுகிறது, தாவீதின் சங்கீதத்துல, கர்த்தரை நம்பி என்ன பண்ணு, நன்மை செய். ஹல்லேலூயா. இந்த தேசத்துல குடியிருன்னு சொன்ன ஆண்டவர், இந்த குடியிருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா நன்மையான காரியங்களை ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், கர்த்தருக்கு பிரீத்தி உண்டாக, கர்த்தருக்கு கிருபை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் விதத்துல பைபிள் சொல்லுது, கற்புள்ள விளைவுகளோ, உண்மை உள்ள விளைவுகளோ, ஒழுக்கம் உள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே என்ன பண்ணுங்க, சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த தேசத்துல இருக்க சொன்னாரு, நான் ஜெபிக்காம ஆராதிக்காம அமைதலா இருப்பேன், கர்த்தரை உயர்த்துவார்னா உயர்த்த முடியாது. கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசத்துல நம்ம ஆண்டவர் நல்லபடியா தான் வச்சிருக்கிறாரு. இந்த நேரத்துல ஆண்டவருக்காக நன்மை செய்களை ஆரம்பிக்கும் போது, கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்ய ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் நிச்சயமாய் அந்த அடுத்த காரியம் சொல்லுது, தேசத்தில் குடியிருந்து என்ன பண்ணு, சத்தியத்தை மேய்ந்து கொள். இந்த தேசத்துல ஆண்டவர் நல்ல ஒரு திறந்த வாசல வச்சிருக்கும் போது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை தியானிக்கிறவர்களா, ஈசாக்கு வேதத்தை என்ன பண்ணானா, தியானிக்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாய் ஒரு பக்கம் இறந்த துக்கம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனா அந்த துக்கம் அவனை மேற்கொள்ளவில்லை. வேதத்தை நேசித்தான், வேதத்தை விசுவாசித்தான். இன்னைக்கு நம்ம வேதத்தை நேசிக்காதபடி, விசுவாசிக்காதபடி, வாசிக்காதபடி பலவிதமான இடர்பாடுகள், இடிகள் நம்முடைய வாழ்க்கையில விழும். அதெல்லாம் பொருட்படுத்தாதபடி, எல்லா மனுஷருக்கும் நடக்கிற ஒரு காரியம் எனக்கு நடக்குது, நான் வேதத்தை விட்டு விலகேன்னு சொல்லி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, என் கற்பனைகளை கைக்கொள்வர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் வேதத்தை வாசிக்க, நேசிக்க, விசுவாசிக்க நாம் நம்மை பழகி கொள்ளும் போது, அதன் மூலமாய் நன்மையான காரியங்களை செய்யும் போது, நாம் நம்முடைய குணநலன்களை, மாற்றங்களை உண்டாக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பெருகவே பெருக பண்ணுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுவர்களாக, வசனத்தை தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் அதுக்கு நேரம் விசாசு ஒரு நாள் கொடுக்க மாட்டான். உலக காரியங்களுக்கு நேரத்தை கொடுப்பான். பலவிதமான நம்ம பைபிள் எடுக்கும் போதே பலவிதமான தேவையில்லாத அலுவல்கள், தேவையில்லாத கால்ஸ், தேவையில்லாத காரியங்கள் வரும். எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு தேவ வேத தியானம் என்கிற ஒரு நேரத்தை ஒதுக்கிவிட்டு ஆண்டவரை தியானம் பண்ணி ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து அப்படியாய் தேவருக்கு நன்றி சொல்லி இந்த நாட்கள்ல நன்மையான காரியங்களை செய்ய அமைதலா இருக்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ நன்மையான காரியங்கள் உனக்கு பலன் இருக்கும் போது, செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது, நேரம் இருக்கும் போது அதை நாம் ஒரு நாள் அசட்டை பண்ணாதபடி. தாவீது யுத்தம் பண்ற நேரத்துல என்ன பண்ணானா, யுத்த காலத்துல யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்துல என்ன பண்ணானா, அவருடைய அரண்மனையில என்ன பண்ணானா, உப்பரிக்கிற மேல உலாத்தி கொண்டிருந்தான். எந்த காரியத்தை நன்மை செய்ய வேண்டிய நேரத்துல, கர்த்தரை துதிக்க வேண்டிய நேரத்துல, ஊழியங்களை செய்ய வேண்டிய நேரத்துல, சிலுவை சுமக்க வேண்டிய நேரத்துல நம்ம நெஷரா இருந்தா, அமைதலா இருந்தா, பிசாசு நேரடியாய் நம்முடைய பாவத்துக்கு கொண்டு போவான். இந்த நாட்கள்ல நம்ம சிலுவை சுமக்கிற நாட்கள் ஆண்டவருக்கு நன்மை செய்யும் போது, பின் நாட்கள நம்முடைய ஜீவிதத்தை கர்த்தர் ஆஸ்வதித்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய அல்லது நல்ல ஒரு இளைப்பாறலை தந்து நம்முடைய பிள்ளைகளை வாழ்வை காண கர்த்தர் கிருபை செய்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம், ஈசாக்கு செய்த காரியங்களை நம்ம வாசிக்கும் போது, 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய 26 ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 26 verse 4. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும், என் கற்பனைகளையும், என் நியமங்களையும், என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும், என் கற்பனைகளையும், என் நியமங்களையும், என் பிரமாணங்களையும் என்ன பண்ணானா, கை கொண்டான். ஈசாக்கு என்ன பண்ணான், ஆண்டவருக்கு முற்றிலுமாய் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள்ல நமக்கு என்ன பண்ணணுமா,
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது நம்ம அதை உற்று நோக்காதபடி, இன்னும் நான் எதில குறைவுள்ளவனா இருக்கிறேன், இன்னும் எந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறேன், இன்னும் எந்த கட்டளையை வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறது, அதை செய்யக்கூடிய கிருபையை தாங்கன்னு சொல்லி கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் நியமங்களுக்கும் நாம் செவி சாய்க்கிறவர்களாய் காணப்படும் போது, முற்றிலும் அர்ப்பணிக்கிற ஒரு ஜீவியம் நமக்குள்ள காணப்படும் போது, நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். ஈசாக்கு தன்னுடைய வாலிப நாட்கள், அது இளம் பிரயாணத்துல ஆய்வாளர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு 30 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு நல்ல நன்மை தீமை அறிந்த நாட்கள்ல அவன் தேவனுக்கு தன்னை முற்றிலும் பலியாய் ஒப்பு கொடுக்க, எல்லா காரியங்களுக்கும் தன்னை கீழ்ப்படிந்தபடினால ஆண்டவர் அவனை ஆஸ்வதித்தது போல இன்னைக்கு நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் உபாகமம் 28:1 சொல்லுகிறது, நான் இன்று உனக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நீ கீழ்ப்படிவாயானால் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள வசனங்களை சொல்லுது, இவ்விதமான ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில காரியங்களை கீழ்ப்படிக்கிறோம் இல்லைன்னு சொல்ல, எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது யார் பெறுகிறாங்களோ இல்லையோ, இந்த சகல வார்த்தைகளுக்கும் தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் பூமியின் மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கூட எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் கீழ்ப்படுகிறார்கள்ன்றது அது நமக்கு அவசியம் இல்ல. மற்றவங்களை கீழ்ப்படுத்த வேண்டியது நமக்கு அவசியம் அல்ல. நம்மை நாமே கீழ்ப்படுத்தி தேவனுடைய சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் தேவனுடைய சத்தியத்துக்கும் சபைக்கும் சங்கத்திற்கும் சகலவித காரியங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து காணப்படுகிற வேளையில ஒரு நாளில நம்மை பல கோடியாய் கர்த்தர் பெருக பண்ணுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த வார்த்தை ஒரு நாள் பொய் சொல்லாது. பெருகுவதற்கு ஆசீர்வாதமான வசனங்கள் இருந்தாலும் நம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை பெருக பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் இங்க சொல்றாரு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 26 ஆதியாகமம் 26:4 ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும், ஆண்டவர் தெளிவா சொல்றார் ஆபிரகாமிட்ட, உன் தகப்பன் விட விடு, உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, எதை விட சொல்றனோ நீ கம்ப்ளீட்டா விடணும், எதை பற்றிக்கொள்ள சொல்றனோ அதெல்லாம் பற்றிக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியத்துக்கும் 3 காரியம் சொல்றாருன்னா 2 காரியத்தை விட்டுட்டு ஒரு காரியத்தை விட மாட்டேன்னு சொன்னா பரிபூர்ண ஒரு பெருக்க நம்முடைய வாழ்க்கையில் வராது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய அனாதி சித்தம் நாம் அப்படியே பலுகி பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை அழைத்திருக்கிறார். வானத்தின் நட்சத்திரங்களை போல பூமியின் மணலை போலவும் நிச்சயமாய் கர்த்தர் பெருக பண்ணுவார். உன் சந்ததியார் உன் சத்துடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொல்லி ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதங்களை சொல்லி இருக்கிறாரே. இந்த நாட்கள்ல பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்கள்ல வந்திருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படுகிற வேளையில நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஆதியாகமம் 22:18 ஜெனிசிஸ் சாப்டர் 22:18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் என்ன பண்றாராம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினார். இன்னைக்கு நம்ம ஆபிரகாமை போல சகல காரியங்களை கீழ்ப்படியும் போது ஆபிரகாம் தேவனுக்கு என்ன பண்ணாராம், சிநேகிதன் என்னப்பட்டார். He was very closer to God. நான் செய்ய வேண்டியதை என் தாசனுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட நிறைய காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். கனவுல, சொப்பனங்கள, தரிசனங்கள. அப்ப ஆண்டவர் நம்மோட சிநேகிதம் பண்ண விரும்புகிறார். When we obey unto God, we become the friend of God. ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறோம், எவ்வளவு ஊழியம் செய்யறோம், எவ்வளவு பிரயாசப்படுறோம், அது ஒரு பக்கம் இருக்குது. அந்த பலனை கர்த்தர் நிச்சயம் தருவாரு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படுகிற மனுஷனை ஆண்டவர் தன்னுடைய நண்பனாக, சிநேகிதனாக, நெருக்கமானவனாக, தன்னுடைய இருதயத்தில் உள்ளதை வெளிப்படுத்த அவர் வாஞ்சை உள்ள மனுஷனாக அவர் நம்மை பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியில ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது Book of Genesis chapter 26:25 ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு
அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணானா, தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்திலே ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை என்ன பண்ணினார்கள், வெட்டினார்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நிறைய துறவை வெட்டுறாங்க, ரெகபோத்தோட துறவை வெட்டுறாங்க. ஆனா அங்க வாக்குவாதம் இல்ல. ஆனா அவன் பலிபீடத்தை கட்டின பிறகு ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக ஒரு துறவை என்ன பண்ணாங்களாம், வெட்டினார்கள். அங்கே தண்ணீரை கண்டோம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் கடைசியில ஈசாக்கு செய்த காரியம், ஆண்டவருக்கு ஒரு நல்ல பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பிரியமான விதத்தில் அவன் காணப்பட்டபடினால ஜீவ தண்ணீரை அவன் வாழ்க்கையில காண கர்த்தர் கிருபை செய்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கடைசியாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெருக்கத்தை அப்படியாய் கொடுக்க விரும்புவதுடைய நான்காவது ஒரு காரியத்தை என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நாமே ஒரு பலிபீடமாய் மாறும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி ஆண்டவர் இங்க அப்படியே கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அவன் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கேற்ற பலிபீடமாய் கட்டப்பட வேண்டும். தகன பலியாய் நாம் அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமை, நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் அங்கே உலாவுகிற, இறங்கி வருகிற, வாசம் பண்ணுகிற இடமாக காணப்படும்படியாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக, சாட்சி உள்ளவர்களாக, தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிற வேளையில அன்பான தேவ ஜனமே, எந்த காரியங்களுக்காய் துறவை வெட்டினார்களோ அந்த அதனுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்டது. பல துறவை வெட்டினாங்க, பல இடத்துல வாக்குவாதம் உண்டாச்சு. ரெகபோத்தோட துறவை வெட்டும் போது வாக்குவாதம் வரல. ஆனா அது மாத்திரமல்ல, இங்க அடுத்தது ஒரு துறவை வெட்டுகிறார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அதற்கு சேபா என்று பெயரிட்டான். என்ன பண்ணானா, தண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணது, தண்ணீரை கண்டோம். இன்னைக்கு ரெகபோத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஆனா தண்ணீரை காண வேண்டும், ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்றால் தொடர்ந்து கடைசியில நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய ஆண்டவருக்கு பலி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து சாட்சி உள்ளவர்களா இருந்து நம்ம ஆண்டவருக்காக ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுகிற வேளையில ஆண்டவர் ஜீவ தண்ணீரை நம்முடைய வாழ்க்கையில காண கர்த்தர் கிருபை செய்கிறார். பரிசுத்தாவுடைய நிறைவை காண உதவி செய்கிறார். பரிசுத்தாவி வரும்போது குறைவுகள் எல்லாம் நிறைவாகிறது. பரிசுத்தாவி வரும்போது நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பும் பெருக்கமும் உண்டாகிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகம். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 3:16 அதை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 1 Corinthians chapter 3:16 பவுல் அப்படியாய் நம்மை சபையை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 1 Corinthians 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அந்த நாட்கள்ல பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். இந்த நாட்கள்ல பவுல் சொல்லுகிறது, நீங்களே அந்த ஆலயம், கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் வாசம் பண்ணுகிற விதத்துல ஒரு பலிபீடமாய் கர்த்தர் இறங்கி வந்து உலாவுற ஒரு இடமாய், ஒரு ஆசரிப்பு கூடாரமாய் நம்ம அப்படியாய் காணப்படும் போது, நம்முடைய வாழ்க்கை காணப்படும் போது, நம்முடைய ஜீவியம் காணப்படும் போது, நம்முடைய செயல்கள் காணப்படும் போது அந்த ஜீவ தண்ணீரை நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். பரிசுத்தாவுடைய நிறைவை காண முடியும். அபிஷேகம் பேசிட்டு அந்நிய பாஷை பேசுறது மட்டுமல்ல, ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம ஆண்டவர் பெருகிட்டா நம்மளை பெருக வச்சார்னா நம்ம குறுகி போவதே இல்லை. ஏன்னா பவுல் சொல்றாரு, எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாங்க என்ன பண்றது இல்ல, ஒடுங்கி போகிறது இல்ல. ஆண்டவர் பெருக்க ஆரம்பிச்சிட்டார்னா யார் வந்தாலும் நம்ம ஒடுங்கி போறது இல்ல, நம்ம பெருகவே. ஆண்டவர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். நோ ஈவில் பவர் இன் தி வேர்ல்ட். இந்த உலகத்துல நம்மளை குன்றி போக பண்ணுகிற வல்லமை உலகத்துல இல்லை என்பதை ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாய் நமக்கு என்ன பண்றாரு, ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துகிறார், உறுதியளிக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இந்த 2026 எங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் பெருகும் போது உலகத்துடைய காரியங்களை நிச்சயமாய் பெருக பண்ணுகிறீர் ஐயா. இந்த நாட்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் என்னென்ன பெருக வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர் என்று இந்த 4 காரியங்கள்ல ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிற வேளையில கர்த்தர் நிச்சயமாய் பெருக்கத்தை உண்டாக்கி இந்த 2026 முடியறதுக்குள்ளாக
ஒரு பெருக்கத்தை காண கர்த்தர் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த காலவேளையில இப்படி வார்த்தையை கேட்க கிருபை செய்தீரப்பா. ஆண்டவரே, மக்கு நன்றி அப்பா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுவேன் சொன்னீங்கப்பா. we need the extension Lord. எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குவீராக. எல்லா விதத்துல பெருக்க உண்டாகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருக்கங்கள் உண்டாகட்டும். ஜெப நேரம், ஜெப தியானங்கள், ஊழியத்தின் காரியங்கள், ஆண்டவரே கர்த்தாவே, ஒப்பு கொடுக்கிற காரியங்கள் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும் ஐயா. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக. உம்முடைய ஜனங்கள் பெருகி பலுக வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அது பிதாவுடைய சித்தமா இருக்கிறது, அது குமாரனுடைய சித்தமா இருக்கிறது, அது பரிசுத்தாவுடைய சித்தமா இருக்கிறது ஐயா. நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் தாவீது சொல்லுகிற விதமாய் ஒரு பெருக்கத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாங்க. கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் பெருக வேண்டும் விருப்பம் இருக்கும் போது உலக பொருளாதார நன்மைகளால எங்களை ஆசீர்வதித்து பெருக்க பண்ணி மீதியா இருக்கப்படுகிறீர் ஐயா. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யோபுக்கு எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்த தேவன் இந்த நாட்கள் அதற்கு அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஐயா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து அப்படி காரியங்களை செய்ய போறதுக்காய் நன்றி. துதி கன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்துல உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.